டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். ஆக உளவியலிலே நாங்கள் பிரச்சனைகளோடு இருக்கின்றோம், பிரச்சனைக்கு தீர்வு காண்றோம். நல்ல விடயங்களை படிக்கின்றோம், ஊக்கல் உபாயம் நல்ல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் சாத்தியம் அல்லாதது, சாத்தியம் ஆகாதது இருக்கிறது. அதை எவ்வாறு சாத்தியமாக்குவது? ஆக இது ஒரு மாபெரும் சக்தி. பாருங்க, நடக்காது, ஆனா நடக்க வைக்கிறது. அப்ப இதுக்கு இப்போ உதாரணமா சைனாவை தான் சொல்கிறார். சீன நாட்டு மக்கள் மிக கடுமையா உழைப்பார்கள், இயலாது என்று சொல்றதை செய்து முடிப்பார்கள். பெரிய பெரிய ரயில்வே பாலங்கள், பெரிய பெரிய மலைக்கான வீதி அமைத்தல், அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. அப்ப இந்த சாத்தியம் அற்றதை சாத்தியமாக்குதல், அடுத்ததாக சவால்களை சாதகமாக்குதல், அடுத்ததாக சவால்களை சாதனையாக்குதல். இது உளவியல்ல ஒரு மோட்டிவேஷன் தியரி. அப்ப ஊக்கல் உபாயம். அப்ப எங்களோட பிள்ளைகள் ஓயல் பரீட்சையில, ஏல் பரீட்சையில, திறமஞ்சு பரீட்சையில அதி உன்னதமான சாதனையை பெறணும். இலங்கையிலே பெஸ்ட், முதலாவதால வரணும். அதுக்கு சில செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னொன்று சாதாரண மாணவர்கள், அவங்களை வெற்றி பெற வைத்தல். இன்னொன்று எல்லா மாணவர்களையும் அந்த பாண்டித்ய தேர்ச்சிக்கு அழைத்து செல்ல. ஆக எங்களிடம், இந்த பெற்றோரிடமும் பாடசாலையிடம் மாணவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரிடமும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. கல்வித்துறையில நாங்கள் வீழ்ச்சி அடைந்த நிலையில் காணப்படும். காரணம் யுத்தம், பொருளாதார பிரச்சனைகள், சமூக சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், பாடசாலை சரியாக செயற்படாத நிலைகள், ஆசிரியர்கள் அதிபர்கள் அவர்களுக்கான பயிற்சிகள் போதாமை, அக்கறை இனங்கள், இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்களின் ஊடாக நாங்கள் சாதிக்க வேண்டும். இந்த பிரச்சனையான காரணங்களை, சவால்களை நாங்கள் சாதகமாக மாற்ற வேண்டும். அப்படி முந்தி மாற்றினாங்கள், யுத்த காலத்துல மாற்றினாங்கள், கோவிட்-19 காலத்துல மாற்றினாங்கள். பாடசாலைகளில் நடக்கல, மாணவர்கள் வீட்டிலையும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்தி மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற்றார்கள். ஆக எங்களிடம் மிகச்சிறந்த வளமும், எங்களிடம் மிகச்சிறந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். அது போதும். ஆக இவர்களை கொண்டு சாத்தியமாக்குதல், இது சரியே வராது, மைனஸ், நீ எது நினைக்கிறா அது வாங்குறாய், இது ஒன்றும் சரி வராது, இயலாது, முடியாது, இந்த சொற்களை நாங்கள் படிப்படியாக நீக்க வேண்டும். ஆக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி, அந்த பாட்டு இருக்கு பாருங்க, உன்னால ஏலும், உன்னால செய்ய முடியும். இவ்வாறு ஊக்கப்படுத்துகின்ற பண்புகள் எங்களோட குடும்பத்திலையும் பாடசாலையிலையும் பொது இடத்திலையும் குறைவாக காணப்படுகிறது. பாராட்ட வேண்டும். கட்டிக்காரன், வெரி குட், நீ நல்லா செய்கிறாய். அவன் திரும்ப திரும்ப அந்த பாராட்டுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பான். இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் டெக்னிக்ஸ். அப்ப சாதிக்க துடிப்பவர்களுக்கு இந்த பாராட்டையும் இந்த ஊக்குவிப்பையும் அவர்களுக்கு பொருத்தமான சூழ்நிலைகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. சுயமாகவே எல்லோருமே ஒரு மிக உயர்ந்த கல்வி சாதனையை, பொருளாதார சாதனையை மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.